அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸில் நாம் வோல்கனோஸ் பற்றி பார்க்க போகிறோங்க. வோல்கனோஸ்னால் என்ன? எரிமலைகள். எரிமலைகளுடைய வகைகள் என்ன, அது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, ஸோ எரிமலைகளால் உருவாகக்கூடிய லேண்ட்ஃபார்ம்ஸ் என்ன, இது குறித்து நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், சரிங்களா? ஸோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும், ரொம்ப வளவலான்லாம் இருக்காது. அதனால் ஒரு 10 நிமிஷம் இந்த கிளாஸை கவனிங்க. சரி, வோல்கானோனா என்ன? வாட் இஸ் வோல்கானோ? எரிமலைன்னு ஏன் சொல்லுவோம்? வோல்கானோ இஸ் எ ஓப்பனிங் இன் த எர்த் கிரேஸ் through which magma, gases and ash erupt to the surface. என்ன சொல்கிறாங்க? எர்த்துடைய க்ரஸ்ட். நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம், 2 கிளாஸுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். அதுதான் சொல்கிறேன், நம்மளுடைய இந்த சீரீஸை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த என்னன்றது புரியும், சரிங்களா? ஸோ எர்த்துடைய க்ரஸ்ட்டில் ஓப்பன் ஆகி, ஸோ அதன் மூலமாக என்ன ஆகுமா? ஸோ இந்த மேண்டில் இருக்கக்கூடிய மேக்மா, கேஸஸ், ஆஷஸ் எல்லாமே எரப்ட் ஆகி சர்ஃபேஸ் வந்து சேரும் இல்லையா? இதைத்தான் வோல்கனோ அப்படின்னு சொல்கிறாங்க. when magma reaches the surface, இந்த மேக்மாவானது சர்ஃபேஸ் ரீச் ஆகும்போது இதை வந்து லாவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த செட்டப்பை வோல்கனோ அப்படின்னா அது அந்த 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 மேக்மா வெளியே வருது இல்லையா, அதை வந்து லாவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புரிஞ்சுதுங்களா? ஸோ பாருங்கள், இதுதாங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த மேக்மாவானது. ஸோ லேண்ட் உள்ளிருந்து வெளியே வருதுங்க. இந்த கிரஸ்டெல்லாம் தாண்டி மேண்டலிருந்து வெளியே வருது. இந்த மேக்மாவாக வெளியே வந்து, மேக்மானா என்ன? இந்த ராக் ஆனது, பாறைகளானது, உருகிய பாறைகள் தான் மேக்மான்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது என்ன ஆகுது? மேலே வந்து இப்படி வந்து செக்ரிகேட் ஆகுதுங்க. இதை வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இது லாவா அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த வோல்கனோவில் பல ஸ்ட்ரக்சராக வந்து பிரிச்சுருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். முழுவதுமாக எப்படி நாம வோல்கனோன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த வோல்கனோவிலேயே வெவ்வேறு பகுதியில் இருக்காங்க. இப்போ மரம் அப்படின்னா வேர் இருக்கும், தண்டு இருக்கும், கிளை இருக்கும். ஸோ அது போல் வெவ்வேறு பாட்டுங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் வோல்கனோ. ஸோ கீழே இருக்கக்கூடிய பகுதி மேக்மா சேம்பர். மேக்மா சேம்பர்னா என்ன? ரிசர்வாயர் ஆஃப் மோல்டன் ராக் beneath the surface. சர்ஃபேஸ் கீழே இந்த மேக்மாவானது மோல்டன் ஸ்டேட்டில் இருக்கும். மோல்டன் ஸ்டேட், அதாவது ராக் ஆனது மோல்டன் ஸ்டேட், உருகிய நிலையில் இருக்கும். அதுதான் வந்து மேக்மா சேம்பர். இந்த பாருங்க, இந்த பாறையானது உருகி ஒரு மாதிரி சேம்பர் மாதிரி இருக்குதா? சேம்பர்னா என்ன? பொருள் இருக்கிற இடத்துல வந்து சேம்பர்னு சொல்லுவாருங்க. ஸோ இந்த சேம்பரில் இருக்கும். இப்போ எம்டி அங்கே இருக்காரு, அவருடைய சேம்பரில் இருப்பார், அவருடைய இருக்கையில் இருப்பார். ஸோ அப்படி சொல்லுவாங்களே, அது போல் இந்த உருகிய அந்த மெல்டன் ராக் ஆனது இங்கே எல்லாமே ஒரு செக்ரிகேட் ஆகியிருக்கும். இது வந்து மேக்மா சேம்பர்னு சொல்லுவாங்க. இது பூமியுடைய சர்ஃபேஸு கீழே இருக்கும், சரிங்களா? பூமியுடைய எர்த்துடைய க்ரஸ்ட்டுக்கு கீழே இருக்கும். இது மேக்மா சேம்பர். அடுத்து வெண்ட்டுங்க, இந்த பைப்லைன். இந்த கீழே உடைய சேம்பரானது சர்ஃபேஸ் லெவல் நோக்கி வருது இல்லையா? இங்கே இருக்கக்கூடிய இந்த பழுப்பு மாதிரி இருக்கிற பகுதி தான் வந்து வெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. த பைப் ஆர் பேசேஜ் த்ரூ த விச் லாவா எஸ்கேப்ஸ். கீழே கூடிய இந்த சேம்பர்லேருந்து சர்ஃபேஸ் வரும் இல்லையா? இந்த பகுதியை, இந்த பைப் மாதிரி இருக்கக்கூடிய பகுதி வந்து வெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கிரேட்டர், த பவுல் ஷேப் டிப்ரெஷன் அட் த சப்மிட். இங்கிருந்து மேலே வருது இல்லையா? இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு பவுல் ஷேப் மாதிரி உருவாகுங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, லாவான்னு பார்த்ததுக்கப்புறம் ஒரு கிணறு மாதிரியே இருக்கும். ஒரு கிணறு மாதிரி ஒரு பவுல் ஷேப் இருக்குது. பேர் தான் வந்து கிரேட்டர்னு சொல்லுவாங்க. பவுல் ஷேப் டிப்ரெஷன் அட் த சப்மிட். சப்மிட்னா இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த மலை முகடில் இருக்கக்கூடிய பகுதியை சப்மிட்னு சொல்லுவாங்க, கிரேட்டர். அது இருக்குது கோன், த அக்குமுலேட்டட் லாவா ஆஷ் அண்ட் டெப்ரிஸ் அரௌண்ட் த வெண்ட். இந்த வெண்ட் இருக்குது இல்லையா? இந்த வெண்ட்டு சுற்றி இருக்கக்கூடிய இங்கே லாவா இருக்குது இல்லையா? இது எல்லாமே இப்படி மேலே மேலே வரும். உள்ளிருந்து வந்து வெளியே என்ன ஆகுங்க? அப்படியே சைடில் வந்து வழிந்து வழிந்து தானே போகும். இப்படி வழிந்து போகக்கூடிய அந்த லாவா, அந்த டெப்ரிஸு, அந்த ஆஷ் எல்லாமே என்ன ஆகுமா? சைடில் அக்குமுலேட் ஆகி ஒரு கோனிக்கல் ஷேப்பில் உருவாகும். இதுதான் வந்து கோன் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? புரிஞ்சுதா? இது மேக்மா சாம்பர். இங்கிருந்து வரக்கூடிய பகுதி வெண்ட்டு. இங்கே வெளியே வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு டிப்ரெஷன் மாதிரி பவுல் ஷேப் இருக்கும். அது பேர் வந்து கிரேட்டர். ஸோ அங்கேருந்து வழியக்கூடியதை லாவா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, புரிஞ்சுதா? ஸோ இங்கே இருக்கக்கூடியது ஆஷ், கேஸஸ் எல்லாமே இது மூலமாக மேலே போகும். லாவா கீழே வந்துடும், இதெல்லாம் வந்து மேலே வெளியே போயிடும். புரியுதுங்களா? சரி, இதில் சில டைப்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதோட எரப்ஷன், அதில் இருக்கக்கூடிய அந்த வெண்ட்லேருந்து வெளியே வருது இல்லையா? லாவா சாம்பர்லேருந்து வெண்ட் வழியாக அந்த லாவாவானது வெளியே வருது இல்லையா? அந்த மேக்மா வெளியே வருது இல்லையா? ஸோ இது இப்படி எரப்ட் ஆகிற ஸ்டைலை பேஸ் பண்ணி இந்த வோல்கனோவை பிரிச்சுருக்காங்க. முதல் ஒன்று ஷீல்டு வோல்கனோ. இந்த ஷீல்டு வோல்கனோ அப்படிங்கிறது ஒரு ஜென்டில் ஸ்லோப்பாக இருக்கும், பசால்டிக் லாவாவாக இருக்கும், நன் எக்ஸ்ப்ளோவ், வெடிக்காதுங்க. ஷீல்டு வோல்கனோ அப்படிங்கிறது வெடிக்காததாக இருக்கும். ஸோ பாருங்கள், இதுதான் வந்து ஷீல்டு வோல்கனோ. உள்ளேருந்து சாம்பர் வருதா? ஸோ பார்க்குறதுக்கு பழைய காலத்து போர் வீரர்களை வச்சுருப்பாங்க பாருங்கள், ஒரு ஷீல்டு மாதிரி. ஸோ ஷீல்டு மாதிரி தடுப்பு வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து வெடிக்காது. அதனால் இது வந்து ஷீல்டு வோல்கனோ அப்படின்றாங்க. அப்போ ஹவாயில் இருக்கக்கூடிய மௌனா லாவ் வந்து இதுக்கு ஒரு உதாரணம். அதன் பிறகு கம்போசைட் வோல்கனோ இல்லைனா வந்து ஸ்ட்ராட்டோ வோல்கனோன்னு சொல்லுவாங்க. இது வந்து எக்ஸ்ப்ளோசிவ் எரப்ஷனுங்க. நல்லா வெடிக்கும், வெடிச்சு சதறும். ஸோ பாருங்கள், ஸ்ட்ராட்டோ வோல்கனோ இல்லைனா கம்போசிட் வோல்கனோ அப்படின்றாங்க. ஸோ பாருங்கள்,
கம்போசிட் வெல்கனோ. இதோ பாருங்க, இது கம்போசிட் வெல்கனோ. நல்லா வெடிக்குது பாருங்க. ஸோ மேலெல்லாம் வந்து இந்த இதெல்லாம் வந்து தோள்கள்லாம் வெடிச்சு தருதா பாருங்க, எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்க. ஸோ இந்த மாதிரி வெடிக்கக்கூடிய இந்த லாவா தான் இந்த ஸ்டாட்டோ வெல்கனோ இல்லை கம்போசிட் வெல்கனோ அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ஹைட்டுக்கு போகுது பாருங்க. சரிங்களா? இது வந்து ஜப்பானில் இருக்கக்கூடிய மவுண்ட் ஃபுஜி. நிறைய நேரங்களில் நம்ம டிவியில் பார்த்துருப்போம் ஸ்டாட்டோ வெல்கனோ. நல்லா ஸ்டாட்டோ வெல்கனோன்னா வெடிக்கக்கூடியது. அது இருக்கு சிண்டர் கோன். சிண்டர் கோன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மாலாக இருக்கும், ஸ்டீப் ஸ்லோட்டாக இருக்கும், மேட் ஆஃப் ஆஷ் அண்ட் சிண்டர்ஸ். ஸோ சிண்டர்ஸ். ஸோ இதில் எதுவும் இதுக்கு இடம் எதுவும் கிடைக்கல, அதனால் காட்ட முடியல. ஸோ சிண்டர்ஸ்னா என்ன, ஸ்மாலாக இருக்கும். ஸோ அதிகப்படியான இல்லாதது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மிக்சியில் இருக்கக்கூடிய பெரிக்யூட்டின் ஸ்மாலாக இருக்கும், சின்னதாக இருக்கும். ஸோ பாருங்கள், ஸ்டீப் ஸ்லோப் இருக்கும். ஸோ இது கம்பேர் பண்ணும்போது இந்த ஷீல்டு வேலைகளும் கம்பேர் பண்ணுறது இந்த சிண்டர் கோன் இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து கெல்டேரா. இந்த கெல்டேரா அப்படிங்கிறது லார்ஜ் டிப்ரெஷன். டிப்ரெஷன் என்ன, மேலே பார்த்துருப்போம் இல்லையா, இங்கே பார்த்துருப்ப பாருங்க, இந்த கிரேட்டர் இருக்குது பாருங்க. இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த கேல்டரான்றது ரொம்ப லார்ஜ் டிப்ரெஷனாக இருக்கும். இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய கிரக்கோட்டாவ், இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய கிரக்கோட்டா அப்படிங்கிறது பாருங்க, கெல்டரா பாருங்க இவ்வளோ டிப்ரெஷன் பாருங்க, இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே இருக்கிறத விட இது இவ்வளோ பெருசாக இருக்குதா கெல்டரா வெல்கனோ அப்படிங்கிறது. இதுதான் வந்து டிப்ரெஷன் சொல்லுவாங்க. இது ரொம்ப பெருசாக இருக்கும். சரிங்களா? அது இருக்குது ஃபிஷர் வெல்கனோ. இந்த ஃபிஷர் வெல்கனோன்றது லாவா எமர்ஜஸ் த்ரூ த கேக் ரேதர் தென் த சிங்கிள் வெண்ட். ஸோ பாருங்க, இந்த வெண்ட் இருக்குது இல்லையா, இதுலேருந்து வெளியே வராமல் பாருங்க சைடில் வந்து கிராக் இருக்கும். இந்த மாதிரி கிராக் இருக்கும். இந்த மாதிரியான கிராக் மூலமாகவே வெளியே வரும். இது வந்து ஃபிஷர் வெல்கனோன்னு சொல்லுவாங்க. டெக்கன் ட்ராப். டெக்கன் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த டெக்கன் இருக்குது இல்லையா, இந்த ஏரியாவில் உருவாகுது இல்லையா, இந்த மாதிரி டெக்கன், இது ஏரியாவில் இருக்கக்கூடிய வெல்கனோ. இந்த டெக்கன் ஏரியாவே வந்து லாவா மூலமாக உருவானது தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு உதாரணம். சரிங்களா? அடுத்தது டைப்ஸ் ஆஃப் லாவா. இப்போ அந்த எரிமலை வெடிக்கக்கூடிய ஸ்டைலில் பேஸ் பண்ணி நம்ம பல வகையாக பிரிச்சிருக்கோம் இல்லையா, அதே போல் அந்த லாவா இருக்குது பாருங்க, உள்ள இருக்கக்கூடிய அந்த எரிமலை குழம்பு இருக்குது இல்லையா, இந்த மெல்டட் ராக் இருக்குது இல்லையா, அதை பேஸ் பண்ணி அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, என்னென்ன மினரல்ஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணியுமே வந்து பிரிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு பசால்டிக் லாவாவுடைய டைப் வந்து பசால்டிக். இதில் வந்து சிலிக்கா லோவாக இருக்கும், ஃப்ளோ ஈஸிலியாக இருக்கும், ரொம்ப ஃப்ளோவாக இருக்கும். ஸோ விஸ்காசிட்டினா என்னென்னா, லோ விஸ்காசிட்டினா இப்போ தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து வேகமாக வழிஞ்சு போகும். இதே வந்து ஒரு கூழ் வந்து ஊற்றணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகும். இதான் வந்து விஸ்காசிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது பரவும் தன்மை. சரிங்களா? இது விஸ்காசிட்டி வந்து ரொம்ப லோவாக இருக்குன்றாங்க. எதாவது உதாரணத்துக்கு ஷீல்டு வெல்கணும். ஸோ ஷீல்டு வெல்கணும் ஏன் இது, ஸோ இது ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால விஸ்காசிட்டியான்றது ஈஸியாக ஃப்ளோ வரதுனால தான் ரொம்ப அதிகமாக போகாமல் ஒரு மாதிரி சட்டிலாக இருக்கும். இது வந்து பசால்டிக் லாவா. அது இருக்குது ஆண்டசிட்டிக் லாவா. இது வந்து இன்டர்மீடியட் சிலிக்கா. சிலிக்கா வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் இருக்கும். இது ஒரு விஸ்காசிட்டி மீடியமாக இருக்கும். கம்போசிட் வெல்கனோ. ஸோ பாருங்கள், கம்போசிட் வெல்கனோ நல்லா வெடிக்கக்கூடிய. கம்போசிட் வெல்கனோன்னு என்னென்ன, வெடிக்கக்கூடியது. இதோடைய விஸ்காசிட்டியும் ஓரளவுக்கு இருக்கும், இந்த விஸ்காசிட்டி கொஞ்சம் மீடியமாக இருக்கும். அது இருக்குது ரியோலிட்டிக். இந்த ரியோலிட்டிக்ன்றது இதில் வந்து இந்த லாவாவில் சிலிக்கா அதிகமாக இருக்கும், வெரி எக்ஸ்ப்ளோசிவாக இருக்கும், வெரி எக்ஸ்ப்ளோசிவாக இருக்கும், விஸ்காசிட்டி ஹையாக இருக்கும். கெல்டரா ஃபார்மிங் வெல்கனோஸ். கெல்டரா ஃபார்மிங் வெல்கனோ இந்த மாதிரியான வெல்கனோவை அது ஃபார்ம் பண்ணும். அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்கனோஸ். இந்த வெல்கனோவானது உலகம் முழுக்க எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மோஸ்ட் வெல்கனோஸ் ஆர் லொக்கேட்டட் இன் த ஸ்பெசிஃபிக் வெல்கனோ பெல்ட். சில இடங்களில் மட்டும்தான் வெல்கனோ இருக்கும். சரிங்களா? எல்லா நாடுகளும் இப்போ தமிழ்நாட்டில் வெல்கனோ இருக்குதா, கிடையாது. ஸோ அதனால் சில இடங்களில் மட்டும்தான் வந்து வெல்கனோ இருக்குன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சர்க்கம் பசிபிக் பெல்ட், அதாவது ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்க. ரிங் ஆஃப் ஃபயர் உதாரணத்துக்கு இது என்னன்னு தெரியுதுங்களா, ஓரளவுக்கு வரைஞ்சிருக்கிறேன். இப்போ பார்த்துங்க, இது வந்து சவுத் அமெரிக்கா, இது நார்த் அமெரிக்கா, இது ஆஸ்திரேலியா. ஸோ இது வந்து சைனா, ரஷ்யா, ஜப்பான் இருக்கும் இல்லையா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பகுதிங்க, ஸோ இங்கே இருக்கக்கூடிய பகுதி இந்த நியூசிலாண்டிலிருந்து ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதியே இதுதான் வந்து பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்க. பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர். இந்த ஏரியாக்கள் தான் அதிகப்படியான அந்த எரிமலைகள் அதிகமாக இருக்கும். இதான் வந்து சர்க்கம் பசிபிக் பெல்ட்னு சொல்லுவாங்க. இந்த நியூசிலாண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நியூசிலாண்டு, ஆஸ்திரேலியா, பாப்பா கினியா, ஜப்பான், அதன் பிறகு வந்து இங்கே அப்படியே வரும் இந்த சிலி, அர்ஜென்டினா, இதெல்லாம் வந்து இந்த ஏரியாக்களில் தான். ஸோ இது ஒரு பசிபிக் ரிங் ஆஃப் பெல்ட்னு சொல்லுவாங்க. இங்கே தான் அதிகப்படியான எரிமலைகள் இருக்கும். ஸோ பாருங்கள், வேர்ல்டு வெல்கனோவிலே 75% ஆஃப் வெல்கனோ இந்த ஏரியாவில் தான் இருக்கும். ஸோ பாருங்கள், ஜப்பான், பிலிப்பைன்ஸ், ஆண்டஸ் மவுண்டன்ஸ் இங்கே தான் இருக்கும். ஸோ லாங்கஸ்ட்டு மவுண்டன் ரேஞ்ச் இந்த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆண்டஸ் மவுண்டன். ஸோ அது அங்கே தான் இருக்கும்.
அது இருக்குது மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ் ஐஸ்லாண்ட் அண்ட் அசோரஸில் இருக்கக்கூடியது. அது இருக்குது மெடிட்டரேனியன் பெல்ட் இட்டாலியில் இருக்கக்கூடிய வெசுவியஸ் எட்னா இந்த மாதிரியான எரிமலைகளை சொல்லலாம். இதுமாதிரி தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அது இருக்குது இந்த வொல்கனோவினால உண்டாகக்கூடிய லேண்ட் ஃபார்ம்ஸை நம்ம பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு இந்த லேண்ட் ஃபார்ம்ஸை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காருங்க. எரிமலை குழுமங்களை மேலே பார்த்தோம் இல்லையா, இந்த டெக்கன் பிளாட்டியூவில் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவே வந்து வொல்கனோ மூலமாக தான் உருவானதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனால் இந்த வொல்கனோ மூலமாக, வொல்கனோனா என்னங்க, நம்மளுடைய பார்த்தா மெல்டட் ராக், இந்த பாறையானது உருகி நிலை இருக்குது. உள்ளிருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அது வந்து குளிராயிடும் இல்லையா. ஸோ அது ஒரு பாறை தான். ஸோ அந்த பாறை மூலமாக ஒரு லேண்ட் ஃபார்ம் உருவாது இல்லையா, அது ரெண்டாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து எக்ஸ்க்ளூசிவ் லேண்ட் ஃபார்ம், இன்னொன்று வந்து இன்ட்ரூசிவ் லேண்ட் ஃபார்ம். ஸோ பாருங்கள், சர்ஃபேஸ்க்கு மேலே உருவாச்சுன்னா அது எக்ஸ்க்ளூசிவ். இன்சைட் த எர்த்து, அதை பாருங்கள், உள்ளிருந்து வெடிச்சு வருது இல்லையா லாவாவானது. ஸோ வெளியே வந்து ஒரு லேண்ட் உருவாதுன்னா, ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவ். இதில் இங்கே உருவாயிடுச்சு, இங்கே வந்து இப்படி சைடாக உருவாகி இங்கே கூல் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து இன்ட்ரூசிவ் லேண்ட் ஃபார்ம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் லேண்ட் ஃபார்ம்ஸுக்கு உதாரணம் லாவா பிளாட்டியூ, வொல்கானிக் க்ளோன்ஸ், கிரேட்டர் அண்ட் கேல்டராஸ். ஸோ லாவா பிளாட்டியூ, டெக்கன் பிளாட்டியூ முன்னாடி பார்த்தாலே அது ஒரு டெக்கன் பிளாட்டியூ. வொல்கானிக் கோன்ஸ் இது எல்லாமே ஒரு லேண்ட் ஃபார்ம் தானே, இது எல்லாமே ஒரு லேண்ட் ஃபார்ம் தானே. அதே ஒரு கிரேட்டர்ஸ் அண்ட் கேல்டராஸ். ஸோ பாருங்கள், இது ஒரு கேல்டரா, இது ஒரு லேண்ட் ஃபார்ம் தானே, எல்லாமே லேண்ட் ஃபார்ம் தான். ஸோ அது இதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவ் லேண்ட் ஃபார்ம். அது ஒரு இன்ட்ரூசிவ் லேண்ட் ஃபார்ம், பூமிக்குள்ளவே உருவாகிறது. ஸோ பாருங்கள், இதெல்லாம் வந்து இன்ட்ரூசிவ் லேண்ட் ஃபார்ம்ஸ். பெத்தோலிக், இந்த பெத்தோலிக் அப்படிங்கிறது டூம் ஷேப்பில் இருக்கும். ஸோ பாருங்கள், இதாங்க பூமிக்குள்ளவே இருக்கும். சில நேரங்களில் எரிமலையானது வெடிச்சு வெளியே வரும். வெடிச்சு வெளியே வராமல் உள்ளே இருக்கும் இல்லையா. இப்படி உள்ளே இருக்கும்பொழுது உள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷர், இம்மன்ஸ் ப்ரெஷர் காரணமாக, அதே போல் உள்ளே வந்து வாட்டர் ஃப்ளோலாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த வாட்டர் ஃப்ளோவின் காரணமாக ஸோ அப்படியே வந்து மில்ட் அந்த கூலிங் ஆகும் இல்லையா. ஆனால் என்ன ஒன்று, சர்ஃபேஸில் கூலிங் ஆகிறதோட இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக கூலிங் ஆகும், அதுதான் விஷயம். ஸோ இப்படி வந்து பெத்தோலிக் அப்படிங்கிறது லார்ஜ் டூம் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டூம் ஷேப்பில் இருக்கும், ஒரு ஷீப் மாதிரி இருக்குதா. அடுத்து லொக்கோலித் அப்படிங்கிறது லென்ஸ் ஷேப்பில் இருக்கும், ஒரு டூம் ஸ்ட்ரக்சர். இந்த லொக்கோலித் எங்கே இருக்குது, ஸோ பாருங்கள் இங்கே இருக்குது, சர்ஃபேஸுக்கு கொஞ்சம் கீழே இருக்குது. அடுத்தது டைக்ன்றது வெர்டிக்கல் ஷேப்பில் இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த வெர்டிக்கல் ஷேப்பில் இருக்குது, செங்குத்தாக இருக்குது. அது சில் அப்படிங்கிறது ஹரிசாண்டல் ஷேப்பில் இருக்குது. ஸோ பாருங்கள், இதெல்லாம் வந்து சில், ஹரிசாண்டல் கிடைமட்டமாக இருக்கிறது. சரிங்களா, சாரி. இந்த கிளாஸ் நாம வொல்கனோனா என்னன்றதை பார்த்துட்டோம். சரிங்களா, இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டினுங்க. Which of the following volcanic landform is formed due to the intrusion of magma between two layers of sedimentary rock and is nearly horizontal in nature? இப்போ தான் பார்த்தோம். என்ன சொல்கிறாங்க, எந்த வொல்கானிக்னால, இந்த எரிமலை குழம்புல மெல்டட் ராக்னால உண்டாகக்கூடிய அந்த லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆனது ரெண்டு லேயருக்குள்ள, ரெண்டு செடிமெண்ட்ரி லேயருக்குள்ள, இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்னால இதெல்லாம் யோசிக்காதீங்க. ஸோ பாருங்கள், இந்த லேண்ட் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது இன்ட்ரூஷன் ஆஃப் மேக்மா. இன்ட்ரூஷன்னா என்ன, பூமிக்கு உள்ளவே இருக்கிறது. ஸோ இன்ட்ரூஷன் மேக்மா. ஸோ பாருங்கள், உள்ளே வந்து எது ஹரிசாண்டலாக இருக்குது, எது ஹரிசாண்டல் இன் நேச்சர், கிடைமட்டமாக எது இருக்குது. இப்போ தான் பார்த்தோம், கிடைமட்டமாக எது அந்த லேண்ட் ஃபார்ம்ஸ் உருவாகும். டைக்கா, லொக்கோலித்தா, சில்லா, பெத்தோலித்தா, இதில் நாலுத்தில் எது கிடைமட்டமாக உருவாகும் பூமிக்குள்ளவே? சரியான ஆன்சர் ஏவா, பிஆ, சிஏ அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.